ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இப்போ நான் சொல்லப்பட்ட ஞானிகள் எல்லாம் மிக மிக கருணை உள்ளவர்கள், அருந்தவம் செய்தவர்கள். அருந்தவனா அருமையான தவம் செய்தவர்கள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் வள்ளுவர். அரிய தவம் செய்தவர்கள் ஞானிகள். பல ஆண்டுகளுக்கு போலாமல் சாப்பிடுவார்கள், பந்தவாசம் அற்றிருப்பார்கள், இரவுகள் தூங்க மாட்டார்கள். தூக்கத்தை தொடர்ந்தும், சுவையான அறுசுவை உணவை தொடர்ந்தும், பாசத்தை தொடர்ந்தும், காமத்தை தொடர்ந்தும், வேறு பொருள்பட்ட அத்தனை தொடர்ந்தும், குணக்கடையெல்லாம் நீங்கியும் வெற்றி பெற்றவர்கள் நான் சொல்லப்பட்டவர்கள். இதில் 9 கோடி ஞானிகளும் அப்படி தான். இந்த 9 கோடி ஞானிகளும் ஆசான் அகத்தீசனுடைய ஆசி பெற்ற மக்கள். அவர் நாமத்தை சொல்வதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர் நாமத்தை சொல்லியும் அவர் திருவடியை பூஜிப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏன் அவர்கள் போய் திருவடியை பூஜை செய்யணும் வேணும் என்றால், நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். பாவங்கள் ஒரு பக்கம், பாவங்கள் என்ன செய்யும்? பொல்லாத காமத்தேகத்தை உண்டு பண்ணும், கொடிய கோபம், கட்டுக்கணக்காக கோபத்தை உண்டு பண்ணும், யான் என்ற குருவத்தை உண்டு பண்ணும், பேராசை, பொறாமை, இது போன்ற கொனைக்கடுகள் உண்டு பண்ணுவது பாவத்தின் சின்னம். பாவம் மிகுதியாக இருந்தால் பொறாமை உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுதியாக இருந்தால் கடும் சின்ன உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் பழிவாங்க உணர்ச்சி உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் வன்மன உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் பிறருக்கு துன்பம் செய்து மகிழ்ச்சி அடைவான். பாவம் மிகுந்திருந்தால் பேராசை உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் கொனைக்கெடுக்கு தலைவனாக இருப்பான். புண்ணியவான் எப்படி இருப்பான்னா, பொறாமையற்று இருப்பான், சினம் இருக்காது. சினம் இருந்தாலும் ஒரு சனத்தில் மாறிவிடும். பிறகு நன்மை உள்ளவனாக இருப்பான், பண்பு உள்ளவனாக இருப்பான். இது புண்ணியத்தின் சின்னம். புண்ணியம் பெருக பெருக உடல் ஆரோக்கியம் இருக்கும், கடன் சுமை இருக்காது, வியாபாரங்கள் அப்படி இருக்கும், மனைவி மக்கள்லாம் நிம்மதியாக இருப்பார்கள், நோயில்லா வாழ்வு அமையும். புண்ணியவான் குடும்பத்தில் நோய் இருக்க முடியாது. சில சமயத்தில் இருந்தாலும் நீங்கிவிடும் அது. அப்போ அமைதியான வாழ்வு பெற வேண்டும் என்றால் புண்ணியவானாக இருக்க வேண்டும். இப்போ புண்ணியவானாகுவதற்கு என்ன உபாயம்? புண்ணியவான்கள் பதஞ்சலி முனிவன், அகத்தீசன், நந்தீசன், திருஞான சம்பந்தர், ராமலிங்க சாமிகள் போன்ற புண்ணியவான்கள் திருவடியை பற்றினால் நாமும் புண்ணியவனாகலாம். இப்போ புண்ணியவனாகிறதுக்கு அவர்கள் திருவடிய அவர்கள் தான் புண்ணியவான்கள். அவர் நாமத்தை சொல்லி பூஜை செய்ய வேண்டும்.